மூவேந்தர்களோட ஷார்ட்கட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது அவங்களோட மாலை என்னென்ன, துறைமுகம்னா என்னென்ன, தலைநகர் எது, சின்னம் எதுங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து மூவேந்தர்களோட பட்டப்பெயர்கள் வந்து ஷார்ட்கட் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து அதே இதில் வந்து அவங்களோட என்னென்ன மாலைகள், துறைமுகம் இந்த இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களோட மாலை என்னென்ன மாலை அப்படின்னு வந்து பார்க்கலாம். சேரரோட மாலை என்ன அப்படின்னா வந்து பனம்பூ மாலை, சோழரோடது வந்து அத்திப்பூ மாலை, பாண்டியரோடது வந்து வேப்பம்பூ மாலை. இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ சேரர் தான் வந்து ஃபஸ்ட்டு மூவேந்தர்களில் வந்து சேரர் தான் ஃபஸ்ட்டு வருவார் இல்லையா? அப்போ வந்து பணம் இருந்தால் தான் நம்ம என்ன வாங்கணும், காசு இருந்தால் தான் வந்து அத்திப்பூ மாலை வந்து வாங்க முடியும். வேப்பம்பூ வந்து ஈஸியாகவே வந்து கிடச்சிரும். பணம் இருந்தால் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அத்திப்பூ பூ மாலை வந்து வாங்க முடியும். அடுத்தது வேப்பம்பூ இது வந்து ஈஸியாகவே கிடைக்கும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து பணம் தான் ஃபஸ்ட்டு. அப்போ சேரரோடது வந்து பனம்பூ மாலை, சோழரோடது வந்து அத்திப்பூ மாலை, பாண்டியரோடது வந்து வேப்பம்பூ மாலை. நெக்ஸ்ட் வந்து துறைமுகம் என்னென்னு பார்க்கலாம். துறைமுகம் வந்து முசிறி, தொண்டி. சோழரோடது என்ன அப்படின்னா வந்து புகார் துறைமுகம், பாண்டியரோடது வந்து கொர்க்கை. துறை அப்படிங்கிறது வந்து துறை அப்படின்னாலே வந்து ஏதாவது ஒரு வேலையை தானே குறிக்கும். துறை இந்த வேலை பார்க்குறாங்க, அந்த வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து துறை அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ காவல்துறை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காவல்துறை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதில் வந்து இப்போ போலீஸ் போகிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா. நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் பார்த்தாது, அதுக்கு மேலே வந்து அந்த கயிறு தாண்டுறது இந்த இதெல்லாம் வந்து தாண்டி தான் போய் வேலையை வந்து பிடிக்க முடியும். அப்போ வந்து தாண்டுங்கிறது வந்து தொண்டின்னு வச்சுக்கோங்க. முசிறி, தொண்டி நம்ம நல்லா முயற்சி பண்ணி அந்த தாண்டுறதில் பண்ணால் தான் நம்ம வந்து போய் அந்த போஸ்டிங்க்கு வந்து கொடுக்க முடியும். அப்போ தான் நம்ம அந்த போஸ்டிங் வந்து நம்ம கையில் வந்து கிடைக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முசிறி, தொண்டி, புகார் நம்ம அந்த போஸ்டிங்கை வந்து கையில் வாங்க முடியும். போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து புகார்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு போஸ்டிங் கிடச்சிச்சின்ட்டு போய் அந்த ஃபஸ்ட்டு வேலையில் சேர்றப்போ ஒரு புகார் மாதிரி அந்த லெட்ரு கொடுப்பாங்க இல்லையா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ புகார் அவங்க கையில் வந்து கொடுக்கணும். அப்போ கொர்க்கை ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்க கையில் வந்து அந்த போஸ்டிங் லெட்டரை வந்து கொடுப்போம் இல்லையா? அப்போ வந்து கொர்க்கை. அப்போ ரொம்பவே முயற்சி பண்ணி தாண்டி கயிறெல்லாம் தாண்டி எல்லாமே பண்ணி தான் வந்து அந்த லெட்ரு வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. நம்ம போய் அந்த லெட்டரை வந்து அந்த முன்னாடி வேலை பார்க்குறவங்கள்ட்ட வந்து கொடுத்தா தான் நம்ம போஸ்டிங் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முசிறி, தொண்டி, சோழரோடது வந்து புகார், பாண்டியரோடது வந்து கொர்க்கை. நெக்ஸ்ட் வந்து தலைநகர் என்னென்ன அப்படின்னா வந்து சேரரோடது வந்து வஞ்சி, கரூர், சோழரோடது வந்து உறையூர், புகார், பாண்டியரோடது வந்து மதுரை. இது வந்து தலைன்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தலையை நம்ம வந்து வஞ்சம்னு, அதாவது யாராவது திடீர்னு வந்து அடித்தாங்கன்னா அப்படி இருக்கும். நம்ம வந்து அப்படியே வந்து உறைஞ்சி போயிடும். யாராவது சும்மா வஞ்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அப்படியே தலை வந்து அப்படியே காண்டாகி ஒரே டென்ஷன் மூட்லேயே இருக்கும் இல்லையா? தலை வந்து கன்ஃபியூஸ் ஆகி அந்த அப்படியே அந்த நினப்புலேயே வந்து அவங்க திட்டின நினப்புலேயே வந்து எப்பயுமே அந்த நாள் ஃபுல்லாக வந்து ஓடிக்கிட்டே இருப்பான். வேறு எதுவுமே நம்மளுக்கு வந்து மைண்டில் வராது. அவங்க இப்படி நம்மளுக்கு திட்டாங்களே அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வரும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை அப்படிங்கிறத வந்து துறை அப்படின்னு வச்சுக்கோங்க. துறை வந்து நம்மளை தலையில் வந்து அடித்தனால வந்து அந்த நாள் ஃபுல்லாக வந்து உறைஞ்சி போயிருக்கு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வரும். அடுத்து வந்து சின்னம் என்ன அப்படின்னா வந்து சேரரோடது வந்து வில்லம்பு, சோழரோடது வந்து புலி, பாண்டியரோடது வந்து மீன்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து அதாவது சேரோடது வந்து வில்லம்பு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து இப்போ அந்த காலத்துலலாம் வந்து அந்த மலைப்பகுதியில் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க இல்லையா? சேரர், சோழர், பாண்டியர் காலம்னா காடு தான் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே என்ன அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, வில்லம்புது. அந்த விலங்குகளை பிடிக்கலாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க, இப்போ வில்லம்பு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சோழர் வந்து புலி. இதையுமே வந்து நம்ம காட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். புலி வந்து எப்படி இருக்கும், சோலா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை வந்துச்சுன்னா
சிங்கமும் சோலாவை தான், அதாவது தனியாக தான் வந்து அது ஒரு ஆளே போதும். சிங்கத்துக்கும் புலிக்கும் வந்து ஃபைட் வந்தால் அது எப்படி 2 பேருமே வந்து சோலோவாக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சோலோ அப்படிங்கிறது வந்து புலிங்கிறது ஞாபகம் வந்துடும். அடுத்து வந்து பாண்டியர் வந்து மீன்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இந்த சின்ன வயசுலலாம் வந்து பாண்டி விளையாடுவாங்க இல்லையா, பல்லாங்குழி விளையாடுறதெல்லாம் வந்து அந்த மீன் சைஸில் தான் வந்து வச்சுருப்பாங்க. அந்த பல்லாங்குழியே வந்து மீன் சைஸில் தான் வந்து இருக்கும். இப்போ நிறையா முத்து சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து அதை பாண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டி அள்ளணும் அப்படின்னா வந்து அந்த பல்லாங்குழி வந்து மீன் டிசைனில் வந்து இருக்கும் பல்லாங்குழி. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாண்டி வந்து மீன்கள், பாண்டியர் வந்து மீன்கள். இதை வந்து ஃபுல்லாகவே வந்து ஷார்ட்கட்டு. கண்டிப்பாக வந்து இது வந்து இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு இந்த ஷார்ட்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.